துபாயில் லவ் லேக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்குங்க. அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அது உண்மையிலேயே ரொம்ப லவ் லேக்கு தாங்க. அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. அது வந்து மேன்மேடு ஐலாண்டு மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க கூட. அது வந்து ஆக்சுவலாக வந்து அது லவ் மாதிரியே அந்த லேக் வந்து இயற்கையாகவே இருந்ததான். அதை இவங்க இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி அது செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த லவ் லேக் வந்து நிறைய பேர் போயிருப்பீங்க. எங்களுக்கு ஃபஸ்ட் டைம்னால ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். ஃபுல்லாக வந்து நிறைய வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சீனரிஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறவங்களும் சரி, இந்த மாதிரி மக்களும் சரி, இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸும் சரி போய் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோடையும் போய் தாராளமாக ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு செம்மையான ஒரு பிளேஸ் அது இப்போ வந்து துபாயில் கிளைமேட்டும் ரொம்ப நல்லாயிருக்கா. அதனால் மார்னிங் டைமில் அந்த மாதிரி போய் நாங்களே வந்து குக் பண்ணி சமைச்சு சாப்பிட்லாம் அந்த மாதிரி பிளானில் தான் போயிருந்தோம். அது போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி லவ் லேக்கில் வந்து குக் பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு. அப்படியே தெரிஞ்சிருந்தாலுமே நாங்கள் போன டைம் வந்து கொஞ்சம் வெயிலாக இருந்தது, மத்தியானம் டைம். அப்படிங்கிறனால லவ் லேக்கில் வந்து நம்ம குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு நான் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லணுங்க. அது வந்து கரெக்டான இது கிடையாது. ஈவினிங்கில் சூப்பராக இருக்குங்க லவ் லேக்கில் வந்து சமைக்கிற மாதிரி. ஆனால் வந்து அது பக்கத்துலேயே தான் வந்து அல்கோத்ரா லேக், அந்த இது வந்து லேக் அது ஒரு பக்கத்தில் இருக்குது. அங்கே வந்து நாங்கள் வந்து நிறைய பிளேசஸ் இருக்குது. நம்ம வந்து அழகாக கார் பார்க் பண்ணிட்டு பக்கத்துலேயே காரையும் வச்சுக்கலாம். நம்ம அங்கேயே வச்சுட்டு நல்லா சமைச்சு அந்த வியூவும் சரி ரொம்ப அழகாக இருந்தது. பக்கத்தில் அந்த லேக்குக்கு பக்கத்தில் நம்ம சமையல் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு அந்த ஃபீல் வந்து. வியூவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. வெதருமே நம்மளுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணுச்சு. நாங்கள் போனதுமே பார்த்திங்கன்னா சண்டே போனோம். நாங்கள் வந்து நார்மலாக வந்து சாட்டர்டே வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி டென்ட்டு ஸ்டே அப்படிங்கிறது வந்து அங்கே அலௌடு. அதனால் டென்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயே பார்பிக்யூ பண்ணிவிட்டு ஃபுல் நைட்டு அங்கே இருந்துட்டு அந்த மார்னிங் தான் எல்லாம் கிளம்புறதுக்கு அங்கே ஒரு குரூப் ஃபுல்லாக எல்லாம் போய் கிளம்பிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து மார்னிங் தான் போனோம். அப்படிங்கிறனால அதுவும் சண்டே வேறையா, நெக்ஸ்ட் டே வந்து மண்டேங்க எல்லாருக்கும் வந்து வீக் டேஸுங்கனால எல்லோரும் கிளம்புவாங்களா. அதனால் நான் மோஸ்ட்லி வந்து சண்டே வரமாட்டாங்க. அதனால் க்ரௌடு எதுவுமே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. நம்ம ரொம்ப ரிலாக்ஸாக ஜாலியாக ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறதுக்கும் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. இனிமேல் வந்து சண்டே தான் வரணுங்கிற மாதிரி பிளான் பண்ணி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் முன்னாடி ஃப்ரெண்டுலாம் போயிருக்காங்க. இந்த மாதிரி சாட்டர்டே நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம், டென்ட்டு ஸ்டே இங்கே வந்து கேம்பிங் போட்டிருக்கோம். அது ஒரு மாதிரி ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் டைம் வேணால் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பேசியிருக்கோம். இந்த மாதிரி வெதரை வந்து மிஸ் பண்ணிடவே கூடாதுங்கனால மோஸ்ட்லி வந்து வீக்கெண்ட் வந்து எங்கேயாவது பிளான் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி போகிறது எல்லாருமே எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மாதிரி துபாய் மக்கள் எல்லாருமே, துபாயில் யூஏஇ மக்கள் எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு மார்னிங்கில் வந்து எங்கேயும் போக முடியாது. நிறைய பேர் தெரியும் துபாய் வெதர் பற்றி, அவ்வளோ ஸ்வெட்டிங்காக இருக்கும், பயங்கர ஹாட்டாக இருக்கும். அதனால் வந்து நம்மளுக்கு வந்து மார்னிங் வந்து கண்டிப்பாக யாருமே வெளியில் கிளம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி டைமில் வந்து நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்குமா. அதனால் நாங்கள் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு திடீர்னு நம்ம பிளான் தான் தெரியுமே, சடனாக தான் பிளான் போடுறது, யார் அவைலபிளோ சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்புவோம். நாங்கள் வந்து நிறைய இந்த தடவை குக்கிங்க்கு நிறைய பிளான் பண்ணல. நாங்கள் திடீர்னு பிளான் பண்ணனால மத்தியானத்துக்கு ஒரு பிரியாணி மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஆல்ரெடி வீட்டில் தயிர் சாதம் மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஸோ பிரியாணி அங்கே பண்ணிவிட்டு ரைத்தா பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளானில் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அது மட்டும் என்ன தேவையோ கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே சமைச்சு அப்படி சூடாக சாப்பிடும்போது பிரியாணி வேறு லெவலில் இருந்துச்சு. நான் பெருசாக இருக்கேன்னா நல்ல பெரிய இடம் தான். உள்ள வந்துட்டு நம்ம தனியாக வெளில போகிறதுக்குலாம் கொஞ்சம் நைட் டைமில் லைட்டும் இருக்காதுல்ல. ஆமாம் ஆமாம், கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம்னா ரூட்டை விட்டுட்டோம்னா எங்கே சுற்றுறோன்னே தெரியாமல் இருக்கும். வெளியில் போகும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வச்சோம். எல்லாமே நல்லா சாப்பிட்டோம். ஃபுல்லாக வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த வியூலாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த சமைக்கிறதுக்கு ஒரு பக்கம் இந்த லேக்கு, இந்த வாட்ரு இந்த மாதிரி ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாண்ட்வியூஸ்லாம் போவோம்ல, அந்த மாதிரி டெசர்ட் அதை பார்க்குற மாதிரியும் ஒரு வியூ இருக்குது. அந்த மாதிரி வியூ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அந்த சைடு வந்து பார்க் பண்ணிவிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிக்கலாம். இந்த நம்மளுக்கு லேக் வியூ வேணும் அப்படின்னா நம்ம போகிற வழியிலே லெஃப்ட் சைடில் வந்து லேக் இருக்கும். ஸோ அதை நம்ம என்ஜாய் பண்ணிக்கிற மாதிரி அந்த மரம் அந்த சைட்லலாம் வந்து நம்ம டென்ட்டு போடணும்னா போட்டுக்கலாம். இல்லாட்டி நாங்கள் வந்து மார்னிங் போனதுனால டென்ட்டு அந்த மாதிரி போடலை. நாங்கள் அந்த மரத்துக்கு கீழே அந்த ஷேடோவில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டோம். அங்கேயே சமைச்சிட்டு இருக்கிறதுனால அதுவே சூப்பராக இருந்துச்சு. வெதர் சூப்பராக இருந்துச்சு. என்ன நம்ம அந்த ஃபுல்லாக அந்த முள் மரவங்கனால காற்று கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லலாம். ஆனால் அதுவுமே வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி போனதுனால எங்களுக்கு கஷ்டமாக தெரியல. அது கொஞ்சம் இலை மட்டும் கொஞ்சம் உதிர்ந்துக்கிட்டே இருந்தது சமைக்க தனியாக. அப்புறம் கொஞ்சம் சாப்பிடும்போது என்ஜாய் மித்ததெல்லாம் நாங்கள் விளையாடும்போது அந்த மாதிரி இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே நல்லாயிருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு நிறைய கேம்லாம் நாங்களாம் அதுக்கப்புறம் நிறைய விளாண்டுட்டு அப்புறம் வந்து
கார்ட்ஸ் விளாட, அப்புறம் சுற்றி வியூலாம் சூப்பராக இருந்துச்சு. என்ன ஆனால் நாங்கள் இந்த லவ் லேக்கில் கொஞ்சம் நேரம் கழித்து போகலான்னு கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம். அந்த இதில் நான் லவ் லேக் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டு இருந்தோன்னா இன்னொன்று சன்செட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாம். சன்செட் பார்த்தோம். நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கொஞ்சம் சீக்கிரமாக பிளான் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டைம் போகும்போது பார்த்தீங்கன்னா. ஏன்னா அங்கே நிறைய சூப்பராக இருந்தது. நிறைய அது மாதிரி தனித்தனி ஐலாண்டு மாதிரி அங்கங்கே தனித்தனி லேக் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல போய் அழகழகாக ஃபோட்டோ ஷூட்னால் செம்ம சூப்பராக இருக்கும். அப்புறம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து ஈவினிங் வந்து டீ ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பால் இந்த டீ பவுடர் எல்லாம் கொண்டு போயிருந்தோமா, அதனால் மொத்தமாக டீ போட்டு இஞ்சி டீ போட்டு அந்த வெதருக்கு குடிக்கும்போது செம சூப்பராக இருந்துச்சு. மெயினாக சாப்பாடு ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணால் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது அது ஒரு மாதிரி நல்ல மெமரிஸுங்க. அது வந்து சூப்பராக இருக்கும். அதை நம்ம வந்து பின்னாடி வந்து பார்த்து நினச்சி அதை பற்றி பேசும்போது அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அந்த போகும்போது கூட நம்ம ஏன்டா கிளம்புறோமே, இவ்வளோ அறிகுறியாக நம்மளுக்கு இந்த இது தேவையாங்கிற மாதிரி அவ்வளோ டென்ஷனில் கிளம்புற மாதிரி இருக்கும் ஒரு நிறைய டைம் வந்து. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அழகாக இதை போய் மிஸ் பண்ண பார்த்தோமா, இதுக்கு போய் புலம்புனோமா, இதை போய் இவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்ட்டு அந்த கோபம் அந்த எரிச்சல் எல்லாமே மறந்துடுங்க. அவ்வளோ ஜாலியாக அப்படியே ஒரு சூப்பராக ஒரு இது மெமரிஸ் வர மாதிரி நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதனால் வந்து எங்கேயாவது போகிற சான்ஸ் கிடச்சிச்சின்னா உடனே எல்லோரும் டக்குன்னு கிளம்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய சூப்பர் மெமரிஸ்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதை வந்து நம்ம வயசானதுக்கப்புறம் வந்து நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதாவது வயசானதுக்கப்புறம்னா அந்த பாட்டி தாத்தா அந்த அது வேறு மாதிரி. இப்போயுமே வந்து ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ளது. ஏன்னா நாங்கள் வந்து கத்தாரில் நிறைய மெமரிஸ் இருக்குது எங்களுக்கு வந்து. அதெல்லாம் வந்து இப்போ தோணுது, அப்போ பெருசாக தோணலை. ஆனால் இப்போ எங்களுக்கு தோணுது. அந்த ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் வெளியில் போனது, பார்த்தது, பேசுனது எல்லாமே வந்து அடிக்கடி வந்து நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். இதாங்க லவ் லேக் உள்ள என்ட்ராகிற இது. அந்த இதுவே பார்த்திங்கன்னா அழகழகாக எல்லா இடத்துலையுமே அந்த ஹார்ட் மாதிரி வந்து வச்சு அந்த வுட்டிலே செஞ்சுருப்பாங்க, அவங்களே வந்து பண்ணியிருப்பாங்க. அதனால் பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இந்த லேக், இந்த லவ் லேக் உள்ளே வந்து என்ட்ராகிற இடம். இந்த சன்செட் வந்து கொஞ்சம் தள்ளி தான் நின்று பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பக்கத்தில் போகங்களையும் கொஞ்சம் சீக்கிரம் இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்குமே வந்து. சூப்பராக இருக்குது. ரொம்ப அழகா இருக்குமா. வாவ் சூப்பர். ஏய் ஆமா இங்க பாரு சாஷு, பெருசு பாருங்க. ஃபிஷ் பாரு, இங்க பாரு எவ்வளவு பெரிய ஃபிஷ். அதான் நானும் சொன்னேன். இந்த கலர் பாருங்க, இது பார்த்ததே இல்ல. பூ போட்ட டிசைன். பூ போட்டு ட்ரெஸ் போட்டுருக்கு. பூ போட்டு ட்ரெஸ்ஸா? ஒயிட்ல கோய் ஃபிஷ். என்ன ஃபிஷோ இருக்குண்ணே. இங்க எந்த டைம் போறதே தெரியாது போல. நல்லா இருக்குங்கண்ணா. நேரா இங்க வந்து உட்கார்ந்துருங்க. நிலுங்க ஆண்டி நிலுங்க. அசையாம நின்று இந்த பியூட்டிஃபுல்லான வியூலாம் பாருங்க. நிறையா கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிக்கும். அவ்வளோ அழகாக இருந்துச்சா, அதனால சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இப்படி பேசிட்டே வந்தோங்க. ஓகே. இது எப்படி அழிக்கிறது? இப்படி பேர் அசிங்கமா இருக்குமா? போயிடும் அதுவா கொஞ்சம் அசிங்கமா இருக்கு. எல்லாரும் பார்த்துக்கிட்டே போவாங்கல்ல. வா எழுதுறியா? நீ எடுக்கிறியா? ரைட்டு கூட தெரியாது. போவோம்.